சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகத்தை தருகிறார் என்பது சந்திர அதியோகத்திலும் அவர் இருக்கிறார். சந்திர அதியோகத்திலும் அவர் இருந்து பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்தில் புதனோடு உச்ச புதனோடு சேர்ந்திருக்க சூரியனை கவனமாக விலக்கி இருக்கிறேன். சூரியனோடு இருந்தாலும் கூட அது நீச்சபங்க ராஜயோகம் தான். சூரியனோடு இருக்கும் பொழுது கூட அது அவர் நீச்சபங்க ராஜயோகத்தில் இந்த மாதிரியான அமைப்பில் நல்ல நிலையில், அதாவது பெண்கள், சொகுசு, அதிகமான உல்லாசம், சொகுசு வாகனங்கள், சொகுசு வீடுகள், இந்த மாதிரியான அமைப்பை அவர் மிகப்பெரிய அளவில் தருவார். ஆக சுக்கிரனுடைய நீச்சம், நீச்சபங்க ராஜயோகம் என்பது இது போன்றது. சுபத்துவம் என்பது குருவின் பார்வை. வெறும் சந்திர அதியோகம் மட்டும் இருந்தாலும் கூட அவர் நீச்சபங்கத்தை அடைவார். புதன் இங்கே தான் இருக்கிறாரு. இது கூட நீச்சபங்க ராஜயோகம் தான். பௌர்ணமி சந்திரனுக்கு நேர் எதிரே அவர் இருப்பது நீச்சபங்க ராஜயோகம். ஏனென்றால் உச்சத்துக்கு நிகரான சந்திரன், அதாவது ஐப்பசி அமாவாசை இந்த இடத்துல அஸ்வினி நட்சத்திரத்தில் ஏற்படும். 4ஆம் பாதத்திற்கு கிட்ட இங்கே அவர் வந்துட்டார்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரத்தில் பௌர்ணமி ஏற்பட போகிறது என்ற அர்த்தம். பௌர்ணமிக்கு ஒரு 12 மணி நேரத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய சந்திரன் தன்னுடைய ஒளிபொருந்திய 7வது கதிர்வீச்சு என்று சொல்லப்படக்கூடிய சந்திர அதியோகம் என்று சொல்லப்படக்கூடிய 6, 7, 8க்குள்ளே இருக்கக்கூடிய 7ஆம் பாவக அமைப்பில், இது 7ஆம் பார்வை. அவருடைய 7ஆம் பார்வையை சுக்கிரன் மீது அவர் செலுத்தும் போது சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைந்து எல்லாவற்றையும் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை அடைகிறார் என்பதுதான் உண்மை.